மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்க கொண்டு 1 கிலோ அரிசி கூட அண்ணாச்சின்னா ஓங்கி கண்ணத்துல பொம்பளைக்கு அடக்க இருக்க போக்கிருத்தல இருக்க கூடாது. இருங்க மேடம், பணத்தை இப்ப பத்தி இருக்க லைஃப்க்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப முக்கியம் மேடம். இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு வாடா. நான் என் மாமியாரையோ அம்மாவையோ பாத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாத மாசத்துக்கு 1000 ரூபாய் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன முன்னேறிட போறீங்க? அப்படி பாரு, நான் என் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தரிக்குது, என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா உன்னை என்ன இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப, என்ன இதுவா இருப்ப? எதுக்காக பெத்துக்கிட்டீங்க? தாய் தகப்பனை ஒதுக்கின பிறகு அப்புறம் என்னங்க ஃபியூச்சரு? சபாஷ், சரியான போட்டி. நாளைக்கு நான் வேலைக்கு போல, என் புருஷன் மட்டும் வேலைக்கு போறாரு, அக்கத்துல 5000 10,000 கடன் வாங்குறேன், வட்டிக்காரன் வந்து மாசத்துல ஒரு நாள் நின்னு கத்துறான், அம்மா அப்பாவை பாக்குற உங்களுக்கு சந்தோஷமா? மனச வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். பெத்தவங்களே வேணாம்னு பைசா வேணும், பைசா இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? அவங்க சொன்னாங்க பொண்ணு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். பொண்ணு மனுஷிதான், பொண்ணு மனுஷிதான், அவளுக்கும் சென்ஸ் இருக்கு, அவளும் நரம்பாலையும் சதையாலையும் எலும்பாலையும் செஞ்ச ஒரு ஜடம் தான். ஆம்பளைக்கு கை கால் வலிக்கிற மாதிரி பொம்பளைக்கு கை கால் வலிக்கும். 8 மணி நேரம் வேலை பார்த்தானா 9வது மணி நேரம் அவ தூங்க போறது கிடையாது. மனசை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. ஒரு சாதம் ஒரு குழம்பு வச்சா எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் எதை கட்டின பாவத்துக்கு வந்தாலும் கம்முன்னு போயிடுவாரு. நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை பேசிட்டு இருக்கேன். ஆனா அவங்கன்னா ஒரு சாம்பார்ல கத்திரிக்காய் போடணும், உருளைக்கிழங்கு போடணும், இது கேரட் போடணும், வெண்டைக்காய் போடணும், எல்லாம் போடணும். சரிங்களா? காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தாது மேடம். சாவும்ல 3 மாசம் என் மாமியார் குழந்தை பிறந்ததுல இருந்து ஏப்ரல் மாதம் என் குழந்தை பிறந்தான், ஜூலை செப்டம்பர் வரைக்கும் என் கூட இருந்தாங்க. பெரிய விஷயம். சத்தியமா நம்ப மாட்டீங்க, என் ப்ரொவிஷன் 7500 ரூபாய். என் வீட்டுக்காரர் என்னமா அப்படின்னாரு, தெரியாதுப்பா நீயே பாத்துக்க ப்ரொவிஷன். எவ்வளவு சொன்னாலும் இவ இஷ்டத்துக்கு பண்ணுங்கறான். முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருந்தப்போ இருந்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 3 மடங்கு ஏறிடுச்சு. என் மாமியார் போன அடுத்த மாசமே அதே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நம்பலன்னா இப்பவே ப்ரொவிஷன் பில் எடுத்து காமிக்க நான் தயார். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சோ நீங்க சொன்னீங்க 7500 ஆச்சு ப்ரொவிஷன் சொல்லிட்டு, அவங்களுக்காக என்ன வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளே, சொல்லு. காலையில எழுந்தனே அவங்களுக்கு ரஸ்க் வேணும். 9 ஆமா 20 ரூபீஸ் இல்ல 46 ரூபீஸ். சரி 46. சரிங்களா? 40 பீசஸ் இருக்கும், அந்த 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. சாம்பார்னா அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனா நான் லஞ்சுக்கு அதே வச்சுக்குவேன். அப்பளமோ ஒரு ஆம்லேட்டோ இல்ல ஏதாவது ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணி we will lead it. ஆனா அவங்களுக்கு காலைல வச்சு சாம்பார் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பழைய காய்கறி இருந்தா குழந்தை பெத்து 2 months ஆனா நானே ஃப்ரிட்ஜ்ல வச்சு நானே சூடு பண்ணி தான் சாப்பிடணுமே ஒழிய அவங்க சாப்பிட மாட்டாங்க. மூஞ்சி மாரையும் பார் பண்ணி பெல்லாம் பண்ணி. சோ இதெல்லாம் என் லைஃப்ல நானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அடுத்தவங்கள்ட்ட இருந்து அக்க பக்கத்துல திருடி எல்லாம் நான் சொல்லல. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. 25,000 சம்பாதிக்கிற நீங்க 46 ரூபீஸ் கணக்கு பாக்குறீங்களா? I need to pay my house rent, maintenance. என்னடி கலர் கலரா ரீலா உடுற? ஃபியூச்சர்ல எப்படி உங்க குழந்தை உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகுது? தேவையில்லை. என் பையனுக்கோ என் மருமகளுக்கோ கஷ்டமா வந்தா ஹானஸ்டா நான் வெளியேறிடுறேன் மேடம். அத்தனையும் பொய்யே.